புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். கிணறு வெட்ட பூதம் கிளம்பிய கதையா சென்னையே திடுக்கிட வைக்கும்படியான ஒரு சம்பவம் கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி நடந்திருக்கு. அதாவது வளசரவாக்கத்துல பாலியல் தொழில் நடத்தப்படுறதா விபச்சார தடுப்பு பிரிவினருக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இந்த தகவலின் அடிப்படையில அந்த இடத்திற்கு சென்று பார்த்தபோது 70 வயது மதிக்கத்தக்க ராமச்சந்திரன் அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு சிறுமிய பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி இருக்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த 70 வயதான ராமச்சந்திரன் அப்படிங்கிறவரு சைதாப்பேட்டையை சேர்ந்தவர். இவரை பிடித்து விசாரித்த போது தான் மட்டும் 6 சிறுமிகளுக்கு மேல பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி இருக்கிறதாகவும், இந்த குறிப்பிட்ட சிறுமிய தேனாம்பேட்டையை சேர்ந்த நதியா அப்படிங்கிறவங்க கிட்ட இருந்து அழைச்சிட்டு வந்ததாகவும் சொல்லியிருக்காரு. இதை கேட்டு திடுக்கிட்ட காவல்துறையினர் நதியா அப்படிங்கிற பெண்ணை விசாரணை வளையத்துக்கு உள்ள எடுத்துட்டு வந்திருக்காங்க. 37 வயதான நதியா தன்னுடைய சகோதரி மற்றும் சகோதரியோட 2வது கணவர் கூட சேர்ந்துட்டு பாலியல் தொழில்ல, அதாவது குழந்தைகளை பாலியல் தொழில்ல ஈடுபடுத்தி வந்திருக்கிற ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான தகவல் போலீசாருக்கு கிடைத்திருக்கு. இவங்க 3 பேரும் சேர்ந்து டி நகரையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் இருக்கக்கூடிய பள்ளி செல்லக்கூடிய குழந்தைகளை பணத்தாசை காட்டி அவங்கள மூளைச்சலவை செய்து, அதாவது பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கக்கூடிய குழந்தைகளை குறி வச்சு அவங்கள பாலியல் தொழில்ல ஈடுபடுத்தி வந்திருக்காங்க. ஒரு முறை எப்படியாவது இந்த சிறுமிகள மூளைச்சலவை செய்து இந்த மாதிரியான ஒரு செயல்ல ஈடுபடுத்திட்டு, அத வீடியோவா பதிவு செஞ்சு வச்சுக்கிட்டு, தொடர்ந்து அந்த வீடியோவ காட்டி, அந்த குழந்தைகள மிரட்டி பாலியல் தொழில்ல ஈடுபடுத்திட்டு வந்திருக்காங்க. தொடர்ந்து இவங்க கிட்ட மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில 17 சிறுமிகள் உட்பட கல்லூரி மாணவிகளையும் சேர்த்து 25 பெண்கள மிரட்டி பாலியல் தொழில்ல ஈடுபடுத்திட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் மட்டுமில்லாம பெரிய பெரிய வடமாநில தொழிலதிபர்களுக்கும் இந்த மாதிரி சிறுமிகளை, அதாவது 14, 15 வயது மதிக்கத்தக்க சிறுமிகளை அவர்களுடைய பாலியல் இச்சைக்காக இங்கிருந்து வடமாநிலத்துக்கு அழைச்சிட்டு போய் அவங்க கிட்ட விட்டுட்டு திரும்ப கூட்டிட்டு வர்றது அப்படிங்கிற மாதிரியான வேலைகளையும் இவங்க தொடர்ந்து செஞ்சிருக்காங்க. இந்த விவகாரத்துல நதியா, சுமதி, ராமச்சந்திரன், அசோக் குமார், மாயஒளி உள்ளிட்டோரை போலீசார் கைது செய்திருக்காங்க. இவர்களை கைது செய்து இன்னும் எத்தனை சிறுமிகளுடைய வாழ்க்கையை இவங்க நாசம் பண்ணியிருக்காங்க, எத்தனை சிறுமிகள் இந்த தொழிலில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க, அவர்களுடைய நிலையெல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரியான விசாரணை போலீசார் ஒரு பக்கம் செஞ்சுட்டு இருந்தாலும் இன்னும் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகி இருக்கு. அது என்ன அப்படின்னா, கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்துல கருக்கா வினோத் அப்படிங்கிற ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளி ஆளுநர் மாளிகை முன்னாடி பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவம் ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டது. அவருக்கும் இந்த வழக்குக்கும் தொடர்பு இருக்கிறதா என்ஐஏ அதிகாரிகள் கூறியிருக்காங்க. ஆளுநர் மாளிகையில பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவத்துடைய தீவிரத்தன்மை கருதி இந்த வழக்கு தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றப்படுது. அவங்க கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட சாட்சிகள் கிட்ட விசாரிக்கிறாங்க. கருக்கா வினோத ஜாமீன்ல எடுத்தது யாரு அப்படின்னு விசாரிக்கும் போது தேனாம்பேட்டையை சேர்ந்த நதியா அப்படிங்கிற ஒரு பெண் அப்படின்னு தெரிய வருது. இந்த நதியா யாரு, இவருடைய பின்புலம் என்ன அப்படின்னு விசாரிச்சு அவங்கள விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்து என்ஐஏ அதிகாரிகள் இந்த பெண்ணுடைய வீட்டுல அதிரடி சோதனை நடத்தி 5 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்படுது. இந்த 5 செல்போன்களை சோதனையிட்ட போலீசாருக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, பல சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படக்கூடிய காட்சிகளும் அவங்களுடைய ஆபாச புகைப்படங்களும் பதிவாகி இருக்கு. தொடர்ந்து விசாரிக்கும் போதுதான் இந்த பெண் தனியா ஒரு பாலியல் தொழில் ராக்கெட்டையே நடத்திட்டு வரதும், அதுல குறிப்பா சிறுமிகளை மிரட்டி பாலியல் தொழில ஈடுபடுத்துறதும் தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் தெரிந்து அக்கம் பக்கத்தார் சிலர் இவங்களுக்கு மிரட்டல் விடுக்கவே இவங்களை கையாளணும் அப்படிங்கிறதுக்காக லோக்கல் ரவுடியான கருக்கா வினோத்தை ஜாமீன்ல எடுத்ததும் இந்த விசாரணையில தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம கடந்த 6 வருடங்களா பல்வேறு சிறுமிகளையும் மாணவிகளையும் இந்த மாதிரி தொழில ஈடுபடுத்தி 1 வருட காலத்துல அந்த சிறுமிகளுடைய தேவை முடிந்ததும் அவங்களை அடிச்சு விரட்டுறதுல ஈடுபட்டுட்டு வந்திருக்காங்க. இந்த வழக்கு இப்ப பேசுபொருளாகி இருக்கு. இதைத் தொடர்ந்து இன்னும் எத்தனை சிறுமிகள், மாணவர்கள் நதியா மற்றும் அவருடைய கூட்டாளிகளால பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறத விபச்சார தடுப்பு பிரிவு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுட்டு வராங்க. நன்றி.